வீட்டு சமையலறையில நறுமணத்துக்காக நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய பொருள் வந்து ஏலக்காய். ஏலக்காய் பயன்படுத்தாத வீடே இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஏலக்காயை நம்ம சமையலறையில உணவு பண்டங்களுடைய நறுமணத்தை அதிகரிக்கிறதுக்காக பயன்படுத்துவோம். இனிப்பு வகைகள்லையும் பயன்படுத்துவோம். அதே சமயத்தில் பிரியாணி அந்த மாதிரியான உணவு பண்டங்கள் தயாரிக்கும் போதும் பயன்படுத்துவோம். ஆனால் ஏலக்காயை நம்ம பூஜை அறையில் சரியான முறையில் பயன்படுத்தினா பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயமாவே இருக்கும். இந்த வீடியோ மூலயமா ஏலக்காயை நம்ம பூஜை அறையில் எப்படி பயன்படுத்தலாம், அப்படி பயன்படுத்தினா என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும், ஆன்மீக ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் எந்த விதமான பயன்கள் எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் என்னுடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உடனே உங்களுக்கு வரும். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்படி கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா தான் ஏலக்காய் எப்படி பயன்படுத்தணும், பூஜை அறையில் எந்த மாதிரி பயன்படுத்தணும், அதே சமயத்தில் எந்த மாதிரி பயன்படுத்தினா என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கிடைக்கும், பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏலக்காயை பொதுவாகவே சுக்கிர பகவானுக்கான தானியங்களில் ஒன்றா பார்க்கப்படுது. அப்படி ஜோதிடத்தின் படி சொல்லணும் அப்படின்னா சுக்கிரனுடைய அருள் நமக்கு கிடைக்கணும்னா ஏலக்காயை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பூஜை அறையில் நம்ம ஏலக்காயை வைக்கிறோம் அப்படின்னா அந்த வீட்டில் சுக்கிர திசை பலம் பெற்று செல்வ வளம் வந்து பெருகும். செல்வ வளம் பெருகுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த வீட்டில் மகிழ்ச்சி பெருகும் அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை. அப்போது பூஜை அறையில் ஏலக்காயை நீங்கள் பயன்படுத்தினா உங்கள் வீட்டில் சுக்கிர திசை பலம் பெறும், செல்வ வளம் வந்து அதிகரிக்கும். அடுத்தது மகாலட்சுமியுடைய ஈர்ப்பு அதிகமாகும் ஏலக்காயை பயன்படுத்தினா. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காயுடைய நறுமணம் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. இதனால் லக்ஷ்மி கடாட்சம் வந்து வீட்டில் அதிகமாகும். லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாச்சுன்னா செல்வ வளம் பெருகும். அப்படி செல்வ வளம் பெருகுச்சுன்னா வீட்டில் மகிழ்ச்சிகள் வந்து இரட்டிப்பாகும் அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது ஏலக்காயை நம்ம பயன்படுத்துறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் கூட சேர்த்து இன்னும் 2-3 பொருட்களை சேர்த்து பூஜை அறையிலையோ இல்லைன்னா பணப்பெட்டியிலையோ வச்சோன்னா பண ஈர்ப்பு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏலக்காய் கூட கொஞ்சமாக பச்சை கற்பூரமும் கிராம்பு இந்த 3 பொருளையும் ஒரு சின்ன மூட்டை மாதிரி சிவப்பு கலர் துணியில் கட்டி அதை பூஜை அறைக்குள்ளேயோ இல்லை நம்ம பணத்தை வைக்கக்கூடிய பெட்டியிலையோ பர்ஸ்லையோ வைக்கிறது மூலயமா தேவையில்லாமல் நம்ம செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து குறையும். அப்படி குறைஞ்சிச்சுன்னா எப்பயுமே வந்து பணப்புழக்கம் நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இதனால் செல்வ வளம் வந்து அதிகரிக்கும். இதனால் வீட்டில் மகிழ்ச்சி வந்து இரட்டிப்பாகும். அடுத்தது இப்போது ஏலக்காயை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பூஜை அறையை எடுத்துக்கலாம். பூஜை அறையில் நம்ம எப்பயுமே வந்து விளக்கில் எண்ணெய் ஊற்றி வந்து தீபம் ஏற்ற வழக்கம் எல்லாருக்குமே இருக்கும். அப்படி அம்மனுக்கோ இல்லை மற்ற கடவுள்களுக்கோ நம்ம வந்து தீபம் ஏற்றும் போது அந்த எண்ணெயில் கொஞ்சமாக வந்து ஏலக்காயை நசுக்கி போட்டுட்டோன்னா அது வந்து அந்த பூஜை அறை ஃபுல்லாக அந்த சுற்றுப்புறத்தில் ஒரு விதமான துர்நாற்றத்தை எல்லாம் நீக்கிறோம். அதே சமயத்தில் சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை வந்து டோட்டலாகவே காலி பண்ணிடும். அப்போது எதிர்மறை ஆற்றல் ஒரு இடத்துலேருந்து விலகி போகுது அப்படின்னா நேர்மறை ஆற்றலுடைய அதிர்வு அதிகமாக இருக்கும். அப்போது தெய்வீகத்துடைய அதிர்வுகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் உணர முடியும். அதனால் ஏற்றக்கூடிய விளக்கு எண்ணெயில் கொஞ்சமாக வந்து ஏலக்காயை நசுக்கி போட்டு இனி வரும் காலங்களில் வந்து தீபத்தை ஏற்ற பழகிக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா பூஜை அறையில் எப்பயுமே நம்ம தீர்த்தத்துக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைப்போம். அந்த தண்ணியில் 1-2 ஏலக்காயை நசுக்கி போட்டு வைக்கலாம். அப்போ வந்து அந்த தீர்த்தத்தை அருந்தும்போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சியான இன்பம் கிடைக்கும். அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காயை வந்து மாலை மாதிரி கோர்த்து அதை பெருமாளுக்கோ மகாலட்சுமிக்கோ இல்லைன்னா விநாயகருக்கோ இல்லை உங்களுக்கு விருப்பமான கடவுளுக்கோ வந்து சாற்றி வழிபட்டு
வரலாம். அப்படி வழிபட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு விதமான நேர்மறை ஆற்றலோட கொஞ்சமாக மன அமைதியும் புத்துணர்ச்சியும் கிடைக்கும். அடுத்தது ஆரோக்கிய வகையில் எப்படி ஏலக்காய் வந்து நமக்கு நன்மைகளை கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாகவே ஏலக்காயுடைய வாசம் வந்து ரொம்ப நறுமணமாக இருக்கும். பொதுவாகவே ஒரு கருத்து உண்டு, நறுமணமிக்க பொருள்களை வந்து நாம் உள்ளிழுக்கும் போது, அதாவது சுவாசிக்கும் போது அந்த வாசனையை எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும், அதாவது மன அழுத்தத்தில் இருந்தால் கூட நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைச்சி நம்ம மனநிலைமையை அமைதியாகும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அதனால தான் பொதுவாகவே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒரு கோயிலுக்கு போகும்போதோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் உள்ள வீடுக்கு போயிட்டு வரும்போதோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தால் கூட நம்மளுடைய மனம் வந்து ஒரு விதமான அமைதியை வந்து பெறும். அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஃபங்க்ஷன்ஸுக்கு ஒரு கல்யாணத்துக்கோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்கு போனாலோ இல்லைன்னா கோவில் கும்பாபிஷேகமாக இருக்கலாம், இல்லைன்னா கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தாலோ அங்கே மெயினாக வந்து பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி ஏலக்காய் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சாம்பிராணி, அந்த மாதிரியான நறுமண பொருட்கள் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபங்க்ஷன்ஸ்லாம் போனோன்னா இந்த வாசனை மிக்க பூக்கள், நறுமணமிக்க இந்த மாதிரியான சாம்பிராணி வகைகள் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு வரும்போது அந்த நறுமணம் வந்து நம்மளுடைய மன அழுத்தத்தை வந்து குறைச்சிரும். அதே சமயத்தில் நம்ம மனம் வந்து அமைதியான நிலையை அடையிறதுக்கு அது பெரிய வகையில் ஹெல்ப் பண்ணும். அதனால் இனிமேல் நீங்கள் வந்து மோஸ்ட்லி குடிக்கிற தண்ணியில் கூட 1-2 ஏலக்காயை போட்டு வச்சு அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா கூட ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி வீட்டில் வந்து நம்ம இப்போ தான் அதிகமாக ஏர் ஃப்ரெஷ்னர்ஸ் எல்லாம் வெளியிலேருந்து ஆர்டிஃபிஷியலாக வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த காலத்துலலாம் வீடு வந்து வாசனையாக இருக்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா பச்சை கற்பூரத்தை தண்ணியில் போட்டு வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து சில பேர் வந்து இந்த மாதிரி ஏலக்காயை தண்ணியில் போட்டு வைப்பாங்க. சில பேர் கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் 3த்தையும் போட்டு வைப்பாங்க. அதனால் வீட்டில் இருக்கிற துர்நாற்றமெல்லாம் போயிடும். அதே சமயத்தில் சில நறுமணமிக்க இந்த பொருட்களுடைய வாசனையெல்லாம் பூச்சிகள், அதுக்கப்புறம் கொசு, இதுக்கெல்லாம் பிடிக்காது. அதனால் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரியான பூச்சித்தொல்லைகள் எல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கும் இந்த மாதிரியான நறுமண பொருட்கள் ஏலக்காய் பெருமளவில் வந்து உதவி பண்ணும். அடுத்தது பூஜை அறையில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தீர்த்த நீரில் ஏலக்காயை போட்டு வச்சு குடிக்கலாம், அந்த வகையில் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஏலக்காயில் மாலை செஞ்சு கடவுளுக்கு சாற்றி வழிபடலாம். அடுத்ததாக என்ன பண்ணலான்னா, நம்ம சாம்பிராணி புகையெல்லாம் போடும்போது அதில் 1-2 ஏலக்காயை நசுக்கி போட்டு அதை வந்து தூபமாக வந்து ஏற்றி அம்மனுக்கோ இல்லைன்னா நம்மளுக்கு இஷ்ட கடவுளுக்கோ வழிபட்டு புகையிறது மூலயமா வீடு வந்து ரொம்ப லக்ஷ்மி கடாட்சத்தோட பார்க்குறதுக்கே வந்து அழகாகவும் மன நிம்மதியும் தரக்கூடிய அளவில் இருக்கும். அடுத்து வந்து தினமும் இல்லைன்னா வெள்ளிக்கிழமையில் ஏலக்காயை வந்து பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணிட்டு வர்றப்போ வீட்டுக்கு அமைதி கிடைக்கிறதோட ஒரு விதமான சுபிக்ஷமும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது. அதே சமயத்தில் பச்சை கற்பூரம், அப்புறமா வந்து ஏலக்காய், கிராம்பு, இது 3த்தையும் ஒரு சின்ன முடிச்சு மாதிரி கட்டி நிலவாசற்படியில் கட்டி வச்சா கூட வீட்டில் எந்த விதமான தீய சக்திகளும் வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து வழிவகுக்கும். மெயினாக என்னென்னா எதிர்மறை வினை எல்லாத்தையும் இது வந்து நீக்கிட்டு நேர்மறையான அதிர்வுகளை உண்டாக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நம்பிக்கை. அதனால் நீங்கள் ஏலக்காயை இதுவரை சமையல் அறையில் மட்டும் பயன்படுத்திகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இனி வரும் காலத்தில் பூஜை அறையில் சரியான முறையில் பயன்படுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு செல்வ வளம் கண்டிப்பாக பெருகும், பண ஈர்ப்பு அதிகமாக இருக்கும், மெயினாக வந்து மன அழுத்தம் குறைஞ்சி மன நிம்மதியாக இருக்கும். அதனால் நீங்களும் இந்த மெத்தடெல்லாம் உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் வந்து ஃபீல் ஆகியிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பை.